தம்பு போடும்போது பார்த்தனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு முடியல வைக்க ஆரம்பிச்சு. அந்த நெருப்போட போட்டிங் பாருங்க, அது வேற லெவல். மதுரைனாலே காரசாரமான விருந்துக்கு பேர் போன ஊர். அப்படிப்பட்ட ஊரில் இன்னைக்கு ஒரு ஃபேமஸான முட்டை பிரியாணி. வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எந்த ஊருக்கு வந்துருக்கோம்? மதுரை. மதுரையில் வந்து நம்ம நிறைய விஷயங்களும் பார்த்துட்டு வரலாம். அது மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி பார்த்தீங்கன்னா முட்டை பிரியாணி. ஒவ்வொரு ஊரில் முட்டை பிரியாணி ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. சில ஊரில் வந்து பிளெயின் பிரியாணி, எம்டி பிரியாணி பண்ணிவிட்டு பாயில்டு எக்கை வந்து அதில் வச்சு முட்டை பிரியாணி மாதிரி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ பண்ணிட்டு அதில் உள்ள ரைஸை மட்டும் எடுத்து பாயில்டு எக்கை வச்சு கொடுத்துருவாங்க. நம்ம மதுரையில் நம்ம எப்படி பண்ணுறோம், நம்ம ஸ்டைல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டையவே நம்ம பாயில் பண்ணி பிரியாணியோடய தம் போட்டு நம்ம பண்ணுறோம். உங்கள் கைப்பக்கம் வெரி குட் கைப்பம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வெரி குட். முட்டையை நம்ம வந்து அவிச்சதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன மசாலா ப்ராசஸ் மட்டும் பண்ணிவிட்டு பிரியாணி நம்ம ஆசிட்டிஸ் நம்ம எப்படி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி போடுறோமோ அதே மாதிரி எம்டி பிரியாணி போட்டு அதில் வந்து நம்ம கடைசியாக தம் போடுறதுக்கு முன்னாடி அந்த பாயில்டு எக்கை போட்டு அப்படியே நம்ம தம் போடுறோம். இதுக்கு வந்து ஒரு ஸ்டாக் வாட்டர் யூஸ் பண்ணாங்க. நம்ம அந்த அளவுப்படி தண்ணி வைக்கிறதே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வாட்டர் எடுத்து தான் வைக்கிறோம். அதாவது எலும்பு நல்லா வந்து வேக வச்சு அதோட சூப் வாட்டர் எடுத்து தான் நம்ம வைக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீலிங் இந்த முட்டை பிரியாணியில் கிடைக்கும். இந்த பிரியாணிக்கு ஒரு பொடி ரெடி பண்ணுறாங்க. நம்ம மசாலா வகைகள் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணையும் சம அளவில் நம்ம அரைச்சி நம்ம போடுறோம் நம்ம. ஸோ எதுக்குன்னா அந்த கம்ம அந்த பிரியாணி தம் உடைக்கலே அப்படி மனம் வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த அரிசி அப்படி ஊற வைக்கிறாங்க. இவங்க பண்ணுற பக்குவம் என்ன? இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் முட்டை பிரியாணி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, இன்றைக்கி இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தரப்போகிற யாருக்குன்னா மிஸ்டர் சரவணன் தான். மிஸ்டர் சரவணனை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட அப்பாவும் வந்து இந்த ஹோட்டல் லிஸ்ட்டில் இருந்திருக்காரு. அவங்க ஆல்ரெடி ஹோட்டல் ரன் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த ரெசிபி பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் நெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பசு நெய், குருணையான நெய் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். இது வந்து நெய் எப்படின்னா கடைசியாக நம்ம தம் உடைக்கல அப்படியே அந்த குருணை நெய்யை மேலே ஊற்றி அந்த சூடை அப்படியே உடைக்கல அந்த குருணை அப்படியே மெல்ட் ஆகி எப்படி சாதத்தோடு எல்லாம் சேரும், அப்படியே வாசம் நல்ல கமகமகமகன்னு இருக்கும். ஸோ இந்த தேங்காய் எண்ணெய், நெய் ரெண்டும் சேர்ந்தால் தான் இந்த மதுரையோட பிரியாணி ஆத்தென்டிக் பிரியாணி நல்லா அந்த ஃப்ளேவரோடு வெளியில் வரும். உங்களுக்கு வாங்க, வேலவன் கேட்டரிங் போய்ட்டு முட்டை பிரியாணி ருசியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். அவங்களாம் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, எலும்பு சூப் தான் யூஸ் பண்ணுறேன். எலும்பு சூப் தான். ஓகே, நான் முட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன். நான் வந்து இந்த சிக்கன், இந்த மட்டன் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்கிறவங்களுக்கு இந்த எலும்பு சூப் இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நான் சார் இது வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க இந்த ஸ்டைலில் பண்ணலாம். சப்போஸ் நாங்கள் நான்வெஜ் இல்லை பட் எக் நாங்கள் மட்டும் சாப்பிடுவோம் அப்படின்றவங்க பிளைன் வாட்டர்லேயே அளவு தண்ணி வச்சுக்கலாம். பிளைன் வாட்டர் இல்லை வெஜிடபிள் வாட்டர். வெஜிடபிள் வாட்டரா அது கூட நல்ல ஒரு வெஜிடபிள் வாட்டரில் கூட வச்சுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஒரு 2 வெங்காயம் தோல் உரிக்க வேண்டியது அவசியம் இல்லை. சும்மா ரஃபாக கட் பண்ணிட்டு ஒரு கேரட்டு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு லவங்கம் இதெல்லாம் போட்டு தண்ணியில் வந்து நீங்கள் ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்ட பிறகு நம்ம என்ன பண்ணால் அதை வந்து வடிகட்டின பிறகு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு ஒரு ஸ்டாக் வாட்டர் மாதிரி மாறும். அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் வெஜிடபிள் பிரியாணிக்கோ இல்லை இந்த மாதிரி முட்டை பிரியாணிக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷனு உங்களுக்கு சொல்லியிருக்கோம், எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? கண்டிப்பாக சார். சூப்பர் சார். சரி, ஓகே, நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். எனக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் சார். ஒரு படிக்கு வந்து 350 ml தேங்காய் எண்ணெய். ஸோ 2 படி நீங்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 2 படிக்கு வந்து 700 ml. பிரியாணி அரிசி வந்து 2 படி, 3 கிலோ சீரக சம்பா அரிசி. சீரக சம்பா அரிசிலாம் போட போகிறோம். நம்ம பாயில் பண்ண எக்கு வந்து ஒரு 30 நம்பர்ஸ் வச்சுருக்கோம். நம்ம வெங்காயம் வந்து ஒரு படிக்கு 400 கிராம், 2 படிக்கு 800 கிராம். தக்காளி பார்த்தீங்கன்னா 300 600 கிராம். அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ 2 படிக்கு 200 இஞ்சி, 200 பூண்டு பேஸ்ட்டு. பச்சை மிளகா ஒரு 8 பச்சை மிளகா. ஒரு படிக்கு வந்து 3 கிராம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அதே போல் 2 படிக்கு நம்ம இப்போ 6 எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கடுத்து மிளகாய் பொடி ஒரு படிக்கு 10 கிராம், 2 படிக்கு 20 கிராம். மல்லித்தூள் 20 கிராம் ஒரு படிக்கு, ஒரு கையளவுக்கு புதினா, மல்லி. நெய் வந்து ஒரு படிக்கு வந்து 100 ml, 2 படிக்கு 200 ml நம்ம போட போகிறோம். நம்ம அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு வந்து நாங்கள் எப்படி போடுறோம்னா ஒரு படிக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு உப்பு போடுவோம், கல்லுப்பு. ஸோ 2 படிக்கு 2 கைப்பிடி அளவு உப்பு. லெமன் வந்து ஒரு படிக்கு 1 பழம், 2 படிக்கு வந்து 2 பழம். அதே போல் முந்திரி பருப்பு நம்ம தேவைக்கு நம்ம விரும்பி போடுறது தான் ஒரு 50 கிராம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் சார்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பாயில் பண்ண எக்கை வந்து நம்ம ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணிடுவோம். முட்டை பொருள் கரெக்டாக உடையாமல் அப்படியே தெளிவாக போல பக்குவமாக எடுத்து வச்சுருக்காங்க. முட்டை உடைஞ்சிட்டாலும் நல்லா இருக்காது. சரி, ஓகே. இப்போ நீங்கள் இந்த மாதிரி சாத்தை பண்ணும்போது அந்த முட்டை கொஞ்சம் லைட்டாக வந்து உடையாமல் இருக்கும்ல, இதை நம்ம ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணல அந்த முட்டையோட தோல் கொஞ்சம் ஹார்ட்னிங் கிடைக்கும். ஓகே. ஸோ அப்படிங்கலாம் நம்ம பிரியாணியில் போட்டு பெரட்டை தம் உடைச்சு பெரட்டையில் உங்களுக்கு உடையாது.
ஏன்னா முட்டை உடஞ்சிச்சுனால அது நல்லா இருக்கு. அந்த ஸ்மெல் வந்து டோட்டல் பிரியாணி அப்செட் ஆகிரும். சாதத்தில் மிக்ஸ் ஆயிடுச்சு நல்லா இருக்காது. ஸோ அதனால நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிடுவோம். ப்ளஸ் வந்து நம்ம மசாலாவும் இதில் சேரும். ஏன்னா பிரியாணியில் நம்ம ஆல்ரெடி எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்துருவோம். முட்டையில் எந்த மசாலா சேர்க்கலாம், அதுக்காண்டியே நம்ம முட்டையில் நம்ம மசாலா சேர்க்குறோம். ஸோ எக்கு சாப்பிடலையும் இந்த மசாலா ஃபீலிங் இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுறோமா? என்னங்க சார்? ஓகே கோகோனட் ஆயில் தான். இந்தாங்க தேங்காய் எண்ணெய். இதுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, அவ்வளோதான். சரி, அடுத்தது பூண்டு போடுறோம். பூண்டு சார், மிளகாப்பொடி, மல்லிப்பொடி எல்லாத்தையும் ஒன்றா போட்டலாமா? போட்டுடலாம் சார். ஃபைன். இந்தாங்க கண்டிதாங்க கையில் போடுறது கொஞ்சமா போடுங்க. மிளகாப்பொடி போட்டாச்சு. அடுத்து மல்லிப்பொடி. சரி ஓகே. அந்த மிளகாத்தூள் போட்ட உடனே கொஞ்சம் கவனம் இருக்கணும். காரம் அப்படியே ஏறும். காரம் இன்னொன்று வந்து அந்த எண்ணெயில் சூடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதாவது மிதமான சூடில் வச்சு போடுங்க. இப்படி நம்ம பிரியாணி நல்லா மசாலா சேர்க்க போகிறோம் சார். சரி ஓகே. சும்மா இதுக்கு தேவையான மசாலா மட்டும் தான். ரைட். அந்த மேலே கோட்டிங். ஃபைன். அடுத்தது நெக்ஸ்ட் முட்டை சார். இந்த பாயில் பண்ண எக்கு நம்ம போட்டு. ஓகே. இது வெறும் முட்டையை பற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட்ல வறுவல் சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம் சார், முட்டை வறுவல் மாதிரி. முட்டை மட்டும் உடஞ்சிடக்கூடாது. ஆமாம். அதாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை வந்து 1/2 கட் பண்ணிட்டு அந்த மிளகாத்தூள் அந்த குழம்பு தூள்லாம் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே வறுத்துடுவாங்க. அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நல்லா அப்படி பரட்டி நீங்கள் சாப்பிடுங்க. அப்படி நல்லா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் சார் காதியை போட்டு பரட்டி சாப்பிடலாம் சார். அப்படி இதுக்கப்புறம் நம்ம மல்லி புதினா மட்டும் போட்டு அப்படியே அரைக்கிறோம். ஓகே. இந்தாங்க நான் போடுவா? போடுங்க சார், போடுங்க சார், போடுங்க சார். நான் போடுறேன். போதுமா அது? போதும் சார். புதினா கொஞ்சம் லைட்டாக. புதினா வாசத்துக்காகவா? ஆமாம் சார். இது லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சார். சரி. இந்த முட்டைக்கு தேவையான அளவு மட்டும். ஓகே. நம்ம கல் உப்பு போடுங்க. போடுங்க சார். தூள் உப்பு அவங்க வீட்டில் போடுறது தூள் உப்பு போட்டுக்கிட்டோம் சார். ஓகே. இது பிரட்டும் போது ஆகிடும். வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கங்க. நெடி வருதா உங்களுக்கு? நல்லா வருது. நல்லா வருது. ஓகே. போதுமா இது? போதும் சார், போதும் சார். ஃபைன். இப்போ அடுத்து வந்து அந்த நெய் பக்கத்தில் அந்த பட்டை கிராம்பு இலை கிடைக்கும் சார். ஓகே. அதை நம்ம அரைச்சிடலாம். சரி ஓகே. ஸோ இது வந்து நம்ம எப்போ போல லாஸ்ட் டைம் அரைச்ச மாதிரி அதே தான், அதே மாதிரி. இப்போ இருந்தாலும் ஒட்டி சொல்லுங்கள், நம்ம வந்து எப்படி அரைக்கிறோம்? நைஸாக அரைக்கிறோமா? அப்படி கொஞ்சம் நைஸாக சார், ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறகுறன்னு. இது அரைச்சி தான் போடுறோம். ஆமாம் சார், அரைச்சி. தாளிப்புக்கு இது போடுறதில்ல. தாளிப்பு நம்ம முழுசாக போடுறதே கிடையாது. நம்ம நல்லா நைஸாக அடித்து அப்படியே தான் பிரியாணி நம்ம மசாலாவோட சேர்க்குறோம். நம்ம இப்போது இந்த மசாலா நம்ம அரைச்சிட்டு நம்ம வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸஸாக அரைச்சிட்டேன் அப்படி பண்ணும்போது அரைச்சி டப்பாவில் வச்சுட்டு திருப்பி அடுத்த வச்சுக்கலாம் சார். பட் ரொம்ப நாள் வச்சு அந்த ஃப்ளேக்ரன்ஸ் போயிடும், அந்த ஃப்ளேவர் போயிடும். ஸோ நம்ம அப்பப்போ நம்ம ரெடி பண்ண நல்லது. இல்லை ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம. ஓகே ஃபைன் சார். இப்போ இந்த பட்டை கிராம்பு எனக்கு அரைச்சாச்சு. அரைக்கிற பக்குவம் இதுதான் சார். இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கணும். அது அரைக்கும் போதே நான் நல்ல மனமாக இருக்குது. நல்ல கம நல்லா வாசம் வருது. சரி ஓகே. இதுக்கப்புறம் என்ன ஊற்றி ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் சார். ஸ்டார்ட் பண்ணிடலாம். திருப்பியும் அடுப்பு பற்ற வைக்கிறோம். ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயில் தேங்காய் ஊற்றுறோம் சார். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் சார். வெங்காயம், பச்சை மிளகாய். வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய் இந்தாங்கள். சார் இப்போ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக அந்த கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம தக்காளி. ஓகே. ஸோ வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி போடுறோம். இப்போ தக்காளி வந்து ஒரு 1/2 பாயிண்ட் ஒரு 50% நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு மசாலா ஐட்டங்கள் போட்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சார். ஸோ இந்த இஞ்சி பூண்டோட அளவு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் சார்? ஒரு படிக்கு வந்து 100 சார். 2 படிக்கு 200 சொல்லியிருக்கோம். அதாவது இஞ்சி 200, பூண்டு 200. ரெண்டுமே ஒரே அளவு தான். ஒரே அளவு தான். அந்த இஞ்சி பூண்டு ஒரு ஊருக்கு ஒரு வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் சார்? அதுக்கப்புறம் புதினா சார். எல்லாத்தையும் மல்லி போட்டலாங்க. புதினா மல்லி மட்டும் கூட நீ பண்ணலாம். கடைசியில் நம்ம தம்மு உடைக்கல, அப்படியே மேலே தூக்கி உடைக்கிறது. ஓகே.
எப்படிலாம் போட்டால் அந்த ஒரு சாப்பாடு நல்ல மனமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆமாம் சார். எல்லா வாசமும் கொடுக்கறது வந்து இந்த பிரியாணி. புதினா அந்த கொத்தமல்லி, பட்டை, லவங்கெல்லாம் போடுறது. இப்போ புதினா மல்லி போட்டிருக்கோம் சார். வாசனை உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த ஒரு டிஃப்ரென்ஸ், அந்த ஃப்ளேவர் வர்றது. ஸோ நல்லா வாசனை கமகமன்னு இருக்கும். இப்போ இது முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோம். ஓகே. லைட்டாக கொஞ்சம் புளிச்ச தயிர். லைட்டாக புளிச்ச தயிர், ரொம்ப புளிச்ச கூட லைட்டாக அந்த புளிச்ச தயிர் போதுமா? போதும் சார். ஓகே. இதுவும் படிக்கு 100 ml சார். ஓகே. 2 படிக்கு 200. தயிர் ஊற்றியாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா. ஏதாவது வித்தியாசம் சொல்கிறது. ஓகே. இது போட்டு கலர் மாற ஆரம்பிச்சிருது. ஆமாம் சார். ஆமாம் சார். மிளகாத்தூள்லாம் போடலாமா? போடலாம் சார். என்னங்க எவ்வளோ போடுறீங்க சார்? படிக்கு வந்து 10 கிராம் மிளகாத்தூள், 20 கிராம் வந்து மல்லித்தூள் சார். ஓகே. நிறைய ஊரில் வந்து மல்லித்தூள் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம மதுரை ஸ்டைலில் வந்து கண்டிப்பாக மல்லித்தூள் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகே. அந்த வாசத்துக்காக. ஆமாம் சார். மல்லியோட வாசம். மிளகாத்தூள் போட்டாச்சு. ஆமாம் சார். இப்போ இந்த மசாலா போட்டாச்சு சார். இதுக்கப்புறம் நம்ம எப்படி இப்போ நம்ம அரிசி போட போகிறோமா? இல்லை, இப்போ போடல சார். நம்ம முட்டையை வந்து லாஸ்ட் தம் போடலாம் போடுறோம். இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சிட்டோம். நம்ம இந்த பிளைன் பிரியாணி ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எப்போ நம்ம அடுப்பு ஏற்றி நம்ம தாளிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போயே அரிசியை ஊற வச்சிடும். நம்ம மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அந்த கறி வேகிற டைம் ஆகும். ஸோ அந்த ஆஃப் பாயில் வந்ததுக்கப்புறம் ஊற வைப்போம். ஸோ இதில் நம்ம எந்த ஒரு மீட்டும் நம்ம ஆட் பண்ணாதனால நம்ம எப்போ நம்ம அடுப்பு ஏற்றி நம்ம வெங்காயம் தக்காளி தாளிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போயே நம்ம அந்த அரிசியை ஊற வச்சோம். சரி, இப்போ என்ன பண்ணுறோம்? அது தண்ணி ஊற்றலாமா? கிரேவி நல்லா இதாகிடுச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக கிரேவி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை நம்ம ஊற வச்சிட்டோம். நம்ம 2 படிக்கு நம்ம தேவையான உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு. ஓகே. உப்பு போட்ட பிறகு நம்ம வந்து தண்ணியை வந்து ஊற்றுறோம். அதாவது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டாக் வாட்டர். அந்த ஸ்டாக் வாட்டர் இருந்தால் தான் அந்த பிரியாணிக்கு அந்த வாசம் கொடுக்கும். அதான் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு படி வச்சா 1.5 படி தண்ணி ஊற்றுறோம். 2 படிக்கு 3 படி தண்ணி ஊற்றுறோம். 3 படி ஊற்றுறோம். ஒரு காப்பி ஊற்றியாச்சு. இது ஒரு 1/2 லிட்டர் தான் வருது. 1.5 படி வந்துருக்கு சார். ஓகே. 1.5 படி நம்ம பிளைன் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் சார். ஓகே டன். ஸ்டாக் வாட்டர் போக இப்போ பிளைன் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் சார். ஸோ தண்ணீர் அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த அளவுக்கு நுணுக்கமாக பார்க்குறோன்னா அதுக்கு காரணம் இருக்குது. இதான் விஷயம். இதுக்கப்புறம் நல்லா கொதிச்ச பிறகு ரைஸ் போடுறோம், முட்டை போடுறோமா? ரைஸை போட்டு தம் போடல, முட்டையை போட்டு அப்படியே தம் போட்டுறோம். சரி, ஓகே. கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே. நல்லா கொதிச்சிருக்கு. நல்லா கொதிச்சிருச்சு சார். போதுமா? போதும் சார். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சு ரெடி ஆயிடுச்சு. தண்ணியை வடிகட்டியாச்சு. எப்படி அரிசி ஊற வச்சு இப்போ நம்ம ஒரு 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் அரிசியை நம்ம ஊற வைக்கிறோம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம் சார். நம்ம சரி டன். இந்த அரிசியை வந்து நம்ம ஊற வச்சுட்டு திருப்பி வடிகட்டு. ஆமாம் சார். காய வச்சுட்டு போட்டால் கரெக்டாக இருக்குமா? இல்லை சார், அப்படியே நம்ம போட்டுருவோம். காய வைக்கக்கூடாது. அரிசி வந்து ட்ரை ஆச்சு. நம்ம ஊற வச்ச அரிசி ட்ரை ஆனால் என்ன ஆகுனா ரைஸ் உடையும். இதான் விஷயம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. அந்த பக்குவத்தை சொல்கிறேன். இந்த தண்ணி நம்ம வந்து அரிசி மேலே வரும் சார். மேலே வந்து தண்ணிக்கு சரிசமமாக வரையில அது கரெக்டான தம் பக்கம் வந்துச்சு. அரிசியோட வேக்காடு பார்த்துட்டு நம்ம போடலாம். லெமன் வந்து 2 படிக்கு நம்ம 2 லெமன் வச்சுருக்கோம். அது அரிசி போட்ட உடனே நம்ம போடணும். நம்ம ஊற்றுறோம். ஆமாம் சார். லெமன் ஊற்றுறது அந்த புளிப்பு தன்மைக்காக. ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். ஓகே. ஷோர். அந்த தம் ஸ்டேஜ் வந்த உடனே எனக்கு காமிக்கிறேன். திருப்பி சொல்கிறது தான், அந்த அரிசி தண்ணி அளவு அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக இருக்கும். தண்ணி அளவு கம்மி ஆக ஆக அந்த ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணால் தான் அந்த ரைஸ் கரெக்டாக வெந்து வரும். அரிசி நல்லா தண்ணி வற்றி அரிசி மேலே வந்து கரெக்டான பக்கத்து வந்துச்சு. அப்போ தம்மு போட்டுடலாம் நம்ம. சரி, ஓகே. முட்டையை போட்டலாமா? முட்டையை அப்படியே இந்த போட்டோம். ஓகே, இந்தாங்க. தம் போடலாமா? போடலாம் சார். ஓகே.
இப்போ அப்படியே தம் போட போகிறோம். கொஞ்சோண்டு மல்லித்தலையை போட்டு ஓகே அப்படியே போட்டுருவோம் நம்ம. நான் போடுவா போடுங்க சார், போடுங்க சார், போடுங்க. சுற்றி ஓகே போடுங்க. இதுக்கப்புறம் அவ்வளோ சார், அப்படியே தம் போட்டுற வேண்டியதான். மேலே நம்ம விறகு போடாதனால நம்ம அந்த தேங்காய் சிரட்டையை வச்சு நம்ம தம் போட போகிறோம். ஒரு 20 மினிட்ஸ் சார், 20-25 மினிட்ஸ். 20 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரி, கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. ஆமாம் சார். ஓப்பன் பண்ணலாமா? இப்போ தம் உடைச்சிடலாம் சார். அந்த ரைஸ்லாம் நல்லா கரெக்டாக வெந்து அந்த ட்ரை ஆகி நல்லா வந்திருக்கு. ட்ரைனா அந்த தண்ணி வத்திருச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ வந்து நம்ம மேலே கொத்தமல்லி, முந்திரி பருப்பு, நெய் போட்டு தம் உடைச்சிடலாம் சார். ஓகே. கொத்தமல்லி. சரி, ஓகே. அடுத்து முந்திரி பருப்பு. இந்தாங்க முந்திரி பருப்பு. போடுங்க முந்திரி பருப்பு. ஓகே. அதில் 2-3 கொத்தமல்லியும் இருக்கு. ஆமாம் சார், ஆமாம் சார். இதுக்கப்புறம் அடுத்து நெய் தான் சார். நெய் இந்த வந்து பசு நெய், நல்ல குறையான நெய்யாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த உடைக்கையில் அந்த இதில் மெல்ட் ஆயிடுது. மெல்ட் ஆகி நல்ல வாசனை கமகமன்னு. இது நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க அந்த குறை நெய். அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரைஸில் அந்த சுடு அந்த தம் உடைக்கும் போது அந்த நெய் அப்படி மேலே ஊற்றி அது மெல்ட் ஆகி அப்படி சாப்பிடும் போது தான் அந்த வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். அதனால தான் நெய் வந்து ஒரு தெளிவு நெய்யும் இருக்கும், குறை நெய்யும் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு வந்து இந்த குறை நெய் யூஸ் பண்ணுறது நல்லது. நல்லா அந்த முட்டையெல்லாம் அப்படியே உடச்சி அப்படி தூக்குங்க, உடையாம. ஒரு அருமையான மதுரையோட மாஸ் முட்டை பிரியாணி ரெடி சார். ஓகே. முட்டை உடையில் ஹைலைட்டாக தான் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு நான் சாப்பிட்றதுமே சொல்லிடுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த பிரியாணியோட வாசம் கமகமாக நல்லா சூப்பராக வருது. அந்த சாதம் கையில் எடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த ரைஸு இப்படி கூடி வரணும். ரைட்லங்க? கண்டிப்பாக சார். திரும்ப அது உடையணும். ஆமாம், இப்படி ரைஸ் கூடி வரணும். அந்த கொழுக்கட்டை மாதிரி அந்த ஒட்டணும். அப்படி கொழுக்கட்டை மாதிரி அப்படி வரணும், சேர்ந்து வரணும். அதுக்கப்புறம் அந்த ரைஸ் வந்து திருப்பி அப்படியே ஒட்டிக்கூடாது. அப்படி ஒரு விரலை வச்சு, பெரிய விரலை வச்சு அப்படி லைட்டாக அப்படி பண்ணினா அப்படி உதிரியாக வரணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த பிரியாணி கரெக்டான பக்குவம். அப்படி இல்லைன்னா அந்த பிரியாணி நீங்கள் சரியாக பண்ணலன்னு அர்த்தம். இப்போ வந்து வெயிட் பண்ண முடியாது, நம்ம சாப்பிடலாம். ரியலி உங்கள் கை பக்குவம் பிளைன் பிரியாணி சாப்பிட்ற ஃபீலிங்கே இருக்காது சார். உண்மையே ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் பிரியாணி. ஏன்னா அந்த ஸ்டாக் பாட்டில் ஊற்றி பண்ணுறதுனால சூப்பராக இருக்குது. உங்கள் கை பக்குவம் வெரி குட். கை பக்குவம் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வெரி குட். கரெக்டான காரம், நல்ல வாசம், அந்த நெய்யோட வாசத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்காய் நீங்கள் போட்டிருக்கீங்க, ஒரு மைல்டான ஒரு அந்த வாசமும் நல்லா வந்துருக்கு. ரியலி தேங்க்யூ ஸோ மச். வெரி குட். தேங்க்யூ சார். மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை பிரியாணி இதுக்கு மாதிரி நிறைய விதமாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வேலவன் கேட்டரிங்லேருந்து மதுரைக்கு வந்து சரவணன் சார் வந்து நம்ம சொல்லிக் கொடுத்துருக்காரு. ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. அதே மாதிரி நம்ம வீட்டு சைடில் எதனா ஃபங்க்ஷன் வந்துன்னா கண்டிப்பாக வந்து கூப்பிடுங்க. வணக்கம், நான் உங்கள் மதுரை வேலவன் சரவணன் பேசுகிறேன். நான் என்னோடய ஃபோன் நம்பர் 9842373007. நம்ம வந்து வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்க ஸ்பெஷல் பிரியாணி வந்துன்னா மதுரை ஃபேமஸ் முட்டை பிரியாணி. ஸோ அதுதான் பண்ணோம். அது சார் சாப்பிட்டு சாரோட ஒப்பீனியன் சொன்னாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி தொடர்ந்து நிறைய கமெண்ட்ஸ், நல்ல நல்ல கமெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி போட்ட ரெசிபி நிறையா என்கரேஜ் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னும் நாங்களும் புதுசாக நிறையா ரெசிபிஸ் பண்ணுறோம். அதே போல் உங்களுடைய வீட்டு விசேஷங்கள் வெஜ் நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கூப்பிடுங்க. நாங்கள் உங்கள் இடத்துக்கு, உங்கள் ஊருக்கே வந்து, உங்கள் இடத்துக்கே வந்து பிரமாதமாக எங்களுடைய வீட்டு விசேஷம் மாதிரி நாங்கள் பண்ணித்தரோம். ரொம்ப நன்றி. உண்மையாகவே சொல்கிறேன், சும்மா பேச்சுக்காக கேமரா அப்படி சொல்ல. அந்த காரத்தன்மை, அந்த ரைஸ் வந்து பக்குவம், அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி, புதினா, நெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து எல்லாமே ஒரே பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் அது பிரியாணி சூப்பராக வந்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சி நினைக்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care. தேங்க்யூ.